சலாம் சொன்னா என்ன செய்யணும்? சம்மர் கிளாஸ்ல நம்ம நடத்தணுமா? சலாத்துக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா எத்தனை நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்னா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹுனா என்ன அமைதியா கிடக்குறீங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவக்குகிறேன். அனைத்து புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டும். அல்லாஹ்வின் அருளும் அவன் பேரன்பும் அவன் கருணையும் அவனை மட்டுமே வழங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. கண்ணியமிக்க மாணவர்களே, மாணவிகளே, அவர்கள் பெற்றோர்களே, இந்த அல்லாஹ்வுக்கு பிடித்தமான சபையிலே நம்மை ஒன்று சேர்த்திய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், ஃபதக்கிர். என்ன சொல்றான்? ஃபதக்கிர் தன்ஃபஉல் முஃமினீன். தன்ஃபஉல் முஃமினீன். உபதேசம் செய்யுங்கள், உபதேசங்கள் முஃமின்களுக்கு பலன் தரும், முஃமின்களுக்கு பலன் தரும். அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை கேட்போம், அதை செயல்படுத்துவோம், திரும்ப அதை நம்மளே விட்டுருவோம், அதை நம்மளே என்ன செஞ்சிருவோம்? விட்டுருவோம். திரும்ப அதை கேட்போம், திரும்ப செய்வோம், திரும்பவும் நம்ம விட்டுருவோம். அப்படித்தானே? இப்போ உதாரணத்துக்கு நம்மளையே ஒரு உதாரணம் பார்ப்போம். படிக்கு மேல் ஏறும் போது என்ன துவா ஓதணும்? என்ன துவா ஓதணும்? என்ன துவா ஓதணும்? சத்தம் என்னை தான் பார்க்கணும், வேற எங்கும் கண்ணு கூடாது. புரிஞ்சா? என்ன சொல்லணும்? இன்னைக்கு யாரெல்லாம் படி ஏறும்போது அல்லாஹ் அக்பர் சொன்னீங்க? யாருமே சொல்லல. யாருமே சொல்லல. சரி, பாத்ரூம்குள்ள போகும்போது ஓதும் துவா என்ன? பொருள் கடைசியா பாத்ரூம் போகும்போது இந்த துவா சொல்லிட்டு போனவங்க யாரு? ஒரு சிலர்கள் சொல்லியிருக்கீங்க, ஒரு சிலர்கள் சொல்லல. ஓகேவா? சோ நம்ம கேட்கிற ஒரு நல்ல விஷயம் நம்ம செயல்படுத்துவோம், அதுக்கடுத்து நம்ம மறப்போம், திரும்ப அதை ஞாபகப்படுத்தப்பட்டோடனே திரும்ப நம்ம செய்வோம். அப்படித்தானே? அதனாலதான் இது போன்ற சபைகள், அது போன்றதான் என்னது, இது போன்ற கூட்டம், இது போன்ற ஒரு சபை. அதனால இங்க உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகளா கூட இருக்கலாம், ஆனால் அதை மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துறப்ப அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபமாக இருக்கும். ரெண்டு லாபம். ஒரு லாபம், கேட்டோம் என்பதற்காக நன்மை, நல்ல விஷயத்தை கேட்கிற நன்மையே இல்லையா? தெரிஞ்சிருக்கு. இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இந்த தெரிஞ்சதவே திரும்ப நீங்க கேட்கறதுனால உங்களுக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? சத்தம் கிடைக்கும். ஓகே, இது இப்ப நீங்க சொல்ல போற விஷயங்கள் தான் குர்ஆன் ஹதீஸ் தான் சொல்ல போறோம். கேட்ட விஷயத்தையே கேட்டா கூட நமக்கு நன்மை கிடைக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, அதை நினைவுபடுத்தும் போது இன்ஷா அல்லாஹ் நம்ம அதன்படி செயல்படுவோமா இல்லையா? சோ ரெண்டு லாபம். ஓகேவா? சோ அதை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சரி, இன்னைக்கு என்ன தலைப்பை பேச போறோம்? நம்ம போஸ்ட் போட்டோங்க. என்ன தலைப்பு போட்டோம்? யாராவது பாத்தீங்களா குரூப்ல? என்ன தலைப்பு நீங்க பேச போறோம்? மாணவர்கள் யாரும் குரூப்ல பார்க்க மாட்டீங்களா? பார்க்க மாட்டீங்களோ? அரஃபா நோன்பின் சிறப்பு. ஓகே, இது ரெண்டாவது பாயிண்ட். அதுக்கு மேல இன்னொரு பாயிண்ட் போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தோம் பார்க்கலாம். இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாறு. இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறு, அரஃபா நோன்பின் சிறப்பு. இந்த ரெண்டு விஷயம் தான் தலைப்பா போட்டிருந்தோம். ஓகேயா? அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்ப முதல்ல இப்ராஹிம் நபியுடைய வரலாறு பார்ப்போம். நபி என்றால் யார் நம்ம சொல்லி தந்திருக்குமா? அல்லாஹ்வின் தூதர். அல்லாஹ்வின் தூதர்கள் இருக்காங்கல்ல, குர்ஆனில் சொல்லப்பட்ட தூதர்கள் எத்தனை பேரு? எத்தனை? 25. மாஷாஅல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை பேர் இருக்கு? 25. சரி, ஒரு மூணு நபிமார்கள் பேர் சொல்லுவாங்களா? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, நபிமார்கள் வேலை என்ன? நபிமார்களுடைய ஒர்க் என்ன? எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் சொல்லுங்க. இந்த மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யார்ப்பா? ஆசில் சமீ. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கொடுக்கிற மெசேஜ நம்மள கொண்டு தரது. எப்படி இப்போ உள்ள அந்த வார்த்தை தோதுவா அழகா சொன்னா. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தர மெசேஜ நம்மள கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு வேலை யாரோட வேலை? நபிமார்களுடைய, ரசூல்மார்களுடைய வேலை. அப்படிப்பட்ட நபிமார்கள்ல ஒருத்தவங்க தான் இப்ராஹிம் நபி. அப்படிப்பட்ட நபிமார்கள் 25 நபிமார்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா? ஆனா நிறைய நபிமார்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொன்னது 25, ஆனா நிறைய நபிமார்கள் இருக்காங்க. அப்படித்தானே? எண்ணிக்கைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த நம்பர்லாம் நமக்கு தெரியாது. சரி, 1,24,000 சொல்லுவாங்க, ஆனா அந்த நம்பர் கரெக்டான நம்பர் கிடையாது. சரியா? அதனால நம்ம நம்பர் அறிஞ்சிட்டு சொல்ல வேண்டாம். நிறைய நபிமார்கள் அல்லாஹ் அமைச்சிருக்கான், நிறைய நபிமார்கள் அமைச்சிருக்கான். அந்த 25 நபிமார்களுடைய பெயரை பற்றியும் அவருடைய வரலாறை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அப்படிப்பட்ட நபிகள்ல ஒரு நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க பேர் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, நம்மள யார் நபி? எந்த நபியுடைய சமூகம்? நாம எந்த நபிக்கு கீழ இருக்கோம்? எந்த நபி? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் வகையா வந்தாங்க தெரியுமா? இப்ராஹிம் நபிக்கு 2 பசங்க. இப்ராஹிம் நபிக்கு எத்தனை பசங்க? இப்ராஹிம் அவங்களுக்கு இப்ராஹிம் இஸ்லாமுக்கு எத்தனை பசங்க? ஒருத்தர் இஸ்மாயில், இன்னொருத்தர் இஸ்ஹாக். ஒருத்தர் இஸ்மாயில், இன்னொருத்தர் இஸ்ஹாக். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வழித்தோன்றல் தான் யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது நபி சொல்வாங்க, நான் இஸ்மாயில் இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல். என்ன சொல்வாங்க? முஹம்மது நபி சொல்வாங்க, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல். அப்புறம் வந்து இன்னொரு நபி இருக்காங்க, அவங்க யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் நபியுடைய இன்னொரு பையன் யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அவங்க மூலமா தான் நிறைய நபி, மூசா நபி, ஈசா நபி, இஸ்ஹாக் நபி, யூசுப் நபி, இந்த மாதிரி யாக்கூப் நபி, இந்த மாதிரி நிறைய நபிமார்கள். இப்ராஹிம் இருக்காங்களா, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. ஒருத்தர் இஸ்மாயில், அவங்க வழியா வந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொருத்தவங்க யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அவங்க மூலமா நிறைய நபி, மூசா நபியில இருந்து, ஈசா நபியில இருந்து, யாக்கூப் நபியில இருந்து, யூசுப் நபியில இருந்து, இந்த மாதிரி நிறைய நபிமார்கள் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நபியின் குடும்பமே அப்படின்னு யார் சொல்லலாம்? இப்ராஹிம் நபியுடைய குடும்பம் சொல்லலாம். சரிங்களா? அந்த இப்ராஹிமுடைய வரலாற்றை தான் நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம் என்னன்னா, இப்ராஹிம் நபி அவர்கள் சிந்தித்து செயல்படக்கூடியவராக இருந்தார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் சில பாயிண்ட்கள் கேட்பேன். பாயிண்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வரலாறு ஃபுல்லா நமக்கு வந்துடும். ஃபுல் வரலாறு நம்ம ஞாபகப்படுத்த முடியாது. அந்த ஒரு பாயிண்ட்களை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த செய்தி ஃபுல்லா ஞாபகம் வந்துடும். முதல்ல இப்ராஹிம் நபிக்கு இருந்து என்னது? சிந்திக்கும் அந்த ஆற்றல் அவங்களுக்கு அல்லாஹ் தந்ததுதான். சிந்திக்கும் ஆற்றலை அல்லாஹ் அவங்களுக்கு தந்ததுதான். என்ன? அவங்க ஒரு வாலிபராக இருந்தாங்க. அவங்க என்னது? அவங்க பிறந்தது, அவங்க பெருசானது, அதை பற்றி வரலாறுலாம் இல்ல. சரியா? வேற பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவங்க. சரிங்களா? அல்லாஹ் நம்ம என்ன சொல்லியிருக்கானோ அதான் தெரியும். அல்லாஹ் இப்ராஹிம் பத்தி எப்ப ஆரம்பிக்கிறான்னா, அவங்க வாலிபராக இருக்கிறப்ப அந்த தகவல் இருந்தா அல்லாஹ் ஆரம்பிக்கவே செய்யலாம். சோ அதுதான் நமக்கு தெரியும். ஓகேவா? சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்ராஹிம் நபி வாலிபரா இருக்கிறாங்க. வாலிபராக இருக்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க? நட்சத்திரத்தை பார்க்கறாங்க. என்ன பார்க்கறாங்க? நட்சத்திரத்தை பார்க்கறாங்க. உடனே என்ன செய்யறாங்க? சிந்திக்கிறாங்க, இந்த ஊர்ல நம்ம இருக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம், இங்க ஒரு மனுஷன் இருந்துகிட்டு தன்னை கடவுள்னு சொல்றான், நம்மளை மாதிரியே சாப்பிடுறான், நம்மளை மாதிரியே பாத்ரூம் போறான், நமக்கு பசிக்கிற மாதிரி அவனுக்கு பசிக்குது, நம்ம குளிக்கலைன்னா எப்படி நாட்டம் வருது அதே மாதிரி அவரு குளிக்கலைனாலும் நாட்டம் வருது. அப்படி இருக்கிறப்ப அவரும் நம்மளும் ஒரு மாதிரி எப்படி இருக்க முடியும்? கடவுளாக எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது சிந்திக்கிறார். அப்ப இப்ராஹிம் இந்த காலத்துல கடவுள் தன்னை சொல்லிக் கொள்ளுபவர்களும் உண்டு. இது அல்லாம சிலைகளை வளைச்சு வச்சிருக்காங்க. சிலைகளை என்ன செஞ்சிருக்காங்க? உருவாக்கி வச்சிருக்கிறாங்க.
இதுதான் கடவுள். என்னடா இது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? நம்ம சாப்பாடு கொண்டு போய் வைக்கிறோம், அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேங்குது. அது மேல ஒரு ஈ இருந்தா கூட அதை ஓட்டி விட மாட்டேங்குது. இது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இது கடவுள் இல்ல அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் முடிவுக்கு வர்றாங்க. சிந்திச்சு ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க? சிலைகள் கடவுள் இல்லை அப்படின்னு முடிவு வர்றாங்க. என்ன முடிவு வர்றாங்க? சிலைகள் கடவுள் இல்லை. இப்ப நம்ம அதே மாதிரி யோசிச்சு பார்ப்போம். இப்ப நம்மள முஸ்லிம்கள்ல நிறைய பேர் எங்க போவாங்க? தர்காவுக்கு. இப்ராஹிம் நபி யோசிச்ச மாதிரி யோசிப்போம். நம்மளை மாதிரி வாழ்ந்து சாப்பிட்டு மரணிச்ச ஒருத்தர் கடவுளா இருக்க முடியுமா? கடவுளா இருக்க முடியாது. இப்ராஹிம் சிந்திச்சாங்கல்ல, அப்படின்னா முதல்ல இவங்க யாரும் இல்ல, கடவுள் இல்லை. இப்ராஹிம் தான் இந்த சிலைகள் கடவுள் இல்லை. நம்ம சிந்திச்சு என்ன முடிவு வரணும்? இறந்தவர்கள் அவுலியாக்கள் கடவுள் இல்லை ஃபர்ஸ்ட். ஆனா அடுத்து இறைவனை யாரும் தெரியல, கடவுள் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனா கடவுள் வந்து இருக்கணும்ல, அதை கண்டுபிடிக்கணும்ல. அப்படின்னா என்ன செய்யறாங்க? யோசிச்சு பாக்குறாங்க. வானத்து மேல ஜொலிக்கிற அந்த நட்சத்திரத்தை பாக்குறாங்க. நட்சத்திரத்தை பார்த்துட்டு இவ்வளவு பெருசா இருக்குது, இவ்வளவு தூரத்துல இருக்குது, அங்கிருந்தா அந்த நட்சத்திரம் தான் இறைவன், அங்கிருந்தா இறைவன் நம்மளை கண்காணிக்கிறான் அப்படின்னு விட்டு நட்சத்திரத்தை என்ன செய்யறாங்க? கடவுள் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. கடவுள் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. முடிவுக்கு வந்துட்டு கடைசியில பார்த்தா காலையில சூரியன் உதயுது. சூரியன் உதயமானதும் நட்சத்திரம் தெரியுமா? நட்சத்திரம் தெரியவில்லை. ஆஹா, நட்சத்திரம் போயிருச்சு. கடவுள் போயிடுவானா? போக மாட்டான் தானே. கடவுள் எப்போதும் நம்மை பார்த்துக்கிட்டு தானே இருப்பான், எப்போதும் நம்மளை நிர்வகிச்சுட்டு தானே இருப்பான். அதனால இந்த நட்சத்திரம் கடவுளாக இருக்க முடியாது, இந்த சூரியன் தான் கடவுள் அப்படின்னு அப்படி முடிவு போறாங்க. அதுக்கடுத்து மாலை ஆகிறது, சூரியன் மறைந்து விடுகிறது. சூரியன் மறைந்து விடுகிறது. அதுக்கடுத்து இப்ராஹிம் முடிவு போடுறாங்க, இல்ல சூரியன் கடவுள் இல்லை, நட்சத்திரமும் கடவுள் இல்லை, சிலைகளும் கடவுள் இல்லை, இவைகள் அனைத்தையும் படைத்து ஒருவன் இருப்பானே அவன் தான் கடவுள், அவன் தான் கடவுள் அல்லாஹ் அப்படின்னு என்ன செய்யறாங்க? இப்ராஹிம் நபி அவர்கள் சிந்தித்து அல்லாஹ்வை ஒருவன் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்க? சிந்தித்து அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த நம்பிக்கையோடு அவர்கள் என்ன செய்யறாங்க? தன்னுடைய வாலிபத்தை கடைக்கிறார்கள். 6வது அத்தியாயத்தினுடைய 76வது வசனம் அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பலம்மா ஜன்னா அலைஹில் லைல் வ கௌகபா قال هذا ربي. நட்சத்திரத்தை பார்த்து இதான் எனது ரப்புன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து நட்சத்திரம் போனே லா உஹிப்புல் ஆஃபிலீன், நான் என்ன செய்ய மாட்டேன், மறைந்து போன ஒன்றை நான் விரும்ப மாட்டேன், அதை நான் கடவுளாக என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமா வமா அன மினல் முஷ்ரிகீன், வமா அன மினல் முஷ்ரிகீன். 6வது அத்தியாயத்துடைய 79வது வசனம், இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி, எனது முகத்தை என்ன செஞ்சேன், அல்லாஹ்வின் பக்கம் நான் திருப்பிக் கொண்டேன், அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிக் கொண்டேன். அவன் தான் வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலிக்கின்றவன். அவனை நான் எந்த இணைவைப்பும் இல்லாமல் நான் அவனை என்ன செய்கிறேன், அந்த தூய அடிப்படையில் இறைவனை நான் வணங்குகிறேன், நான் அவனுக்கு இணைவிக்க மாட்டேன் என்று இப்ராஹிம் அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹில் லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமா, நான் ஒரு முஸ்லிமாக இருக்கிறேன், ஹனீஃபாக அதாவது இணைவிக்காத தூய முஸ்லிமாக இருக்கிறேன். வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் இணை வைப்பவர்கள் ஒருவன் அல்ல, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு இணை வைக்கக்கூடிய ஒருவனாக நான் ஒரு காலம் இருக்க மாட்டேன் என்று இப்ராஹிம் சொன்னார்கள். இது அவங்க வாலிபத்துல நடக்கிற விஷயம். கடவுள் யாரும் தேடுறாங்க, தேடி உங்களை எல்லாம் படைத்த ஒருவன் தான் இறைவன், அவன் அல்லாஹ் என்று உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறார். இதுதான் அவங்களுடைய ஆரம்ப வாலிப வயதில் நடந்தது. சரி, ஒரு நல்லதை உனக்கு தெரிஞ்சவனே அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது இப்ராஹிம் நபியிலிருந்து அல்லாஹ் நமக்கு கற்றுத்தான். ஒரு விஷயத்தை நல்லது தெரிஞ்சா நம்ம என்ன செய்யணும், முதலில் நமது குடும்பத்திற்கு சொல்ல வேண்டும். நமது குடும்பத்திற்கு சொல்லணும். சொல்லணுமா சொல்லக்கூடாதா? முதல்ல யாருக்கு தான் சொல்லணும்? ஃபர்ஸ்ட் நம்ம
செய்யணும், குடும்பத்துக்கு சொல்லணும். அதனாலதான் துஆன்னு சொல்றப்ப நம்ம உங்க வீட்டுல போய் சொல்லுங்கன்னு சொல்றோமா இல்லையா? அதனாலதான் சொல்றோம். அவங்க என்ன செஞ்சாங்க, தன் தந்தை கிட்ட போய் சொன்னாங்க. அவங்க தந்தை பேர் ஆசர். தந்தை பேர் என்னது? ஆசர். யா அபதி லிமா தஅபுது மா லா யஸ்மா வலா யுப்சிரு. கேட்காத பார்க்காத ஒன்றை நீங்கள் ஏன் வணங்குறீங்க? எதுவுமே கேட்காது, எதுவுமே பார்க்க முடியாத ஒரு சிலையை நீங்கள் ஏன் கடவுளாக வணங்குகிறீர்கள் என்று தந்தையிடத்தில் போய் இப்ராஹிம் அவர்கள் பேசினார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது இரண்டாவது படிப்பினை. இது இரண்டாவது படி. முதலில் அவர்கள் என்ன எப்படிப்பட்டவராக? சிந்திக்கும் நபராக இருந்தார். சிந்தித்து இறைவன் யார் என்பதை கண்டறிந்தார். அடுத்து என்னது? அதை தன் குடும்பத்திற்குள் கொண்டு போய் சேர்த்தார். அதை எடுத்து என்ன செஞ்சாலே தன் குடும்பத்திற்குள் கொண்டு போய், நீங்க படிக்கிறதெல்லாம் போய் என்ன செய்யணும், வீட்டுல போய் சொல்லணும். அம்மா இன்னைக்கு எனக்கு உஸ்தாத் ஒரு துவா சொல்லி தந்தாங்க, அம்மா எனக்கு இன்னைக்கு ஒரு வசனம் சொல்லி தந்தாங்க, இன்னைக்கு ஒரு நபிமாரை பத்தி சொல்லி தந்தாங்க. இப்படி யாரெல்லாம் வீட்டுல போய் சொல்லியிருக்கீங்க? யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க? சொல்லியிருக்காங்க. உங்க பிள்ளை வந்து சொல்லியிருக்காங்க? அல்ஹம்துலில்லாஹ். குட். நீ சொல்லியிருக்கிறியா? வெரிஃபிகேஷன் பண்ணி உங்க பேரண்ட்ஸ் வரல. ஓகே. நீங்க எல்லாம் சொல்லிருக்கீங்களா? சொல்லிருக்கீங்களா இல்லையா? போய் சொல்லணுங்க. சரியா? ஓகே. அதுக்கு அடுத்து என்ன செய்யறாரு? தந்தை மிரட்டுகிறார். அடுத்த என்னது? உடனே நல்ல விஷயத்தை யாருமே உடனே கேட்க மாட்டாங்க. ஒரு மிரட்டு தான் செய்வாங்க. ஆனாலும் அது உறுதியாக இருக்க வேண்டும். அதுல என்ன செய்யணும்? உறுதியாக இருக்க வேண்டும். இப்ராஹிம் நபி இந்த மாதிரி நீங்க சிலையில வணங்காதீங்கன்னு சொன்னோடனே பாப்பா மிரட்டுறாரு. இந்த மாதிரி பேசி தெரியக்கூடாது. தெரிஞ்ச கல்லால் அடிச்சு கொண்டுருவோம். எப்படி? கல்லால் அடிச்சு. நம்ம வீட்டில் மீறி போனா பெறப்படுத்த அடிப்பாங்க. அதுவே இப்ப யாரும் அடிக்கிறதே இல்லை. ஆனா இப்ராஹிம் நபியுடைய பாப்பா எப்படி மிரட்டுறாரு? கல்லால் அடிச்சு கொள்வேன். எல்லாரும் மக்கள் எல்லாம் சொன்னாங்க, அல்லம் தந்தகில் அர்ஜுன் அண்ணன், நீ மட்டும் இப்படி பேசுவதை விடவில்லை என்று சொன்னால் கல்லால் இருந்து கொள்வோம், அடிப்போம் இல்ல, கல்லால் இருந்து என்ன செய்வோம்? கொள்வோம். இந்த மாதிரி நம்ம சொன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? அப்படியே மாறிடுவோம். அப்படியே மாறிடுவோமா மாற மாட்டோமா? ஆனா இப்ராஹிம் நபி அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். மூன்றாவது படிப்பு என்னது? உறுதியாக இருந்தார். மூன்றாவது படிப்பு என்ன? உறுதியாக இருந்தார். அல்லாஹ் ஒருவன் தான், என் கல்லால் அடிச்சு கொண்டாலும் நான் இந்த அல்லாஹ் ஒருவன்ற அந்த கொள்கையிலிருந்து மாறவே மாட்டேன்னு உறுதியா இருக்கணும். இப்ப தர்காவுக்கு போகக்கூடாது தெரிஞ்சிருச்சா இல்லையா? நாளைக்கு அம்மாவுக்கு போக விருப்பம் இல்லைனாலும் அம்மாவோட அக்கா அல்லது அம்மாவோட அம்மா தர்காவுக்கு போகலான்னு கூப்பிடுவாங்க. கூப்பிடுவாங்க, கூப்பிட மாட்டாங்களா? என்னதான் சொல்லுவாங்க? சும்மா ஜாலியா போயிட்டு வரலாம்பா, சும்மா ஜாலியா போயிட்டு வரலாம். நீங்க என்ன தர்காக்க வரப்போற? அந்த கடல்லாம் இருக்கு தெரியுமா, சுட சுட மீன்லாம் தருவாங்க அப்படின்னு போயிடக்கூடாது. என்ன செஞ்சக்கூடாது? போயிடக்கூடாது. ஒரு சின்ன மீனுக்கு நம்ம விலை போயிடக்கூடாது. புரியுதா? மீனாவது கடலாவது. தர்காவுக்கும் சொல்லி மீனும் வேணாம், எனக்கு கடலும் வேணாம். நான் ஊர்ல இருந்தேன், என்ன இங்க விட்டு போயிருக்கேன். நீங்க போகக்கூடாது. மீன் நீங்க போவீங்கன்னா உங்களுக்கு எனக்கு இந்த விஷயத்தை நான் வரமாட்டேன், எனக்கு சின்னம்மா வீட்டுல விட்டுட்டு போயிருங்க, இல்லை எங்கேயாவது விட்டுட்டு போங்க, நான் வரமாட்டேன் உறுதியா இருக்கும். அடிப்பேன் சொன்னாலும் அடிச்சுக்கங்க, நான் வரமாட்டேன். அடிப்பேன் சொன்னாலும் என்ன செய்யணும்? இப்ராஹிம் நபி எப்படி கல்லால் இருந்து கொள்வேன்னு சொல்றப்ப உறுதியா இருந்தாங்களா? உறுதியா இருந்தாங்களா இல்லையா? அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற மாதிரி ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்கவே கூடாது. அதுக்கு அடுத்து என்ன செஞ்சாங்க? அந்த விஷயத்தை தன் மக்களிடத்திலையும் போய் சொன்னாங்க. நீங்கள் வழிபடும் இந்த சிலைகள் ஏதாவது சக்தி இருக்கிறதா அப்படின்னு போட்டு அந்த மக்கள்கிட்டையும் போயிட்டு என்ன செஞ்சாங்க? பிரச்சாரம் செய்தார்கள். பிரச்சாரம் செய்தார்கள். அப்புறம் நம்ம குடும்பத்துல சொல்லணும், அதுல எதிர்ப்பு வந்தாலும் உறுதியா இருக்கணும். அதுக்கடுத்து அதை என்ன செய்யணும்? தம் குடும்பத்தை, தம் ஊரையும், தம் பக்கத்து வீடு தெரிஞ்சவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? உறுதியாக சொல்லணும். அப்படி இப்ராஹிம் நபி அவங்க சொன்னாங்க. சொன்னது மட்டும் அல்லாம இன்னொரு பெரிய விஷயத்தை செஞ்சாங்க. இன்னொரு பெரிய விஷயத்தை செஞ்சாங்க. இதை நீங்க யாரும் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது. இதை யாரும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? ட்ரை பண்ணி பார்க்க கூடாது. இப்ராஹிம் நபியுடைய வீரம், இப்ராஹிமுடைய அந்த அளவுக்கு வீரம் நமக்கு இல்லை. ஓகேவா? அவங்க என்ன செஞ்சாங்க? சிலைகிட்ட போய் கேட்காதன்னு சொன்னா கேட்டுட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு பாடத்தை புகட்டுறேன் அப்படின்னு போட்டு மொத்தமா பெரிய சிலைகள்லாம் உள்ள வச்சிருந்தாங்க. ஒரு கோடாரி எடுத்தாரு,
எல்லா சின்ன சிலையும் முடிச்சு வெட்டி எல்லாத்தையும் உடைச்சு விட்டாரு. உடைச்சிட்டு என்ன செஞ்சாரு, பெரிய சிலை இருக்குல்ல, பெரிய சிலையில போய் கழுத்துல போய் இறந்துட்டாரு. அந்த கோடாரை போய் மாட்டி வச்சுட்டு போயிட்டாரு. எல்லாரும் தான் என்னது இந்த மாதிரி சிலையெல்லாம் உடைச்சு கிடக்குது, இதை யாரு செஞ்சிருப்பா, யாரு செஞ்சிருப்பானே, இந்த மாதிரி ஊர்ல இந்த மாதிரி சிலையெல்லாம் வணங்கக்கூடாதுன்னு சொன்னவங்க இதை உடைச்சிருப்பாங்க. அவங்க அறிவா யோசிக்கிறாங்க, இதுக்கு இந்த அறிவுலாம் இருக்குது பாரு, அறிவா யோசிக்கிறாங்க. யோசிச்சு அவளை கூப்பிட்டு வா, இப்ராஹிம் வந்தாச்சு, நிக்க வச்சாச்சு, விசாரணை கூட்ட நிக்க வச்சாச்சு. ஊர் மக்கள் எல்லாம் சுத்தி வளைச்சு நிக்கிறாங்க. இந்த மாதிரி சிலையெல்லாம் உடைச்சது யாரு, சிலையெல்லாம் உடைச்சது யாரு, இப்ராஹிம். ஆனா இப்ராஹிம் என்ன சொன்னாங்க, இஸ்லாத்தனமா யாரு பெரிய கோடாரி வச்சிருக்காங்களோ அவங்க தான் உடைச்சிருப்பாங்க. பெரிய சிலை இருக்குல்ல, அந்த சிலை தான் சின்ன சிலைகள்லாம் உடைச்சிருச்சு. பெரிய சிலை இருக்கா இல்லையா, அந்த சிலை தான் சின்ன சிலைகள் ஃபுல்லா உடைச்சிருச்சு. அப்படின்னு அங்க ஏத்துக்கணுமா ஏத்துக்கூடாதா, அதை கடவுள் நம்புறான், அதுதான் அவனுக்கு எல்லாம் செய்யறதுன்னு நம்புறவன். ஆமா பெரிய சிலை உடைச்சிருக்கு ஏத்துக்கணுமா இல்லையா, அவன் ஏத்துக்கல. ஏன், அவன் தெரிஞ்சு வச்சிருந்தான். அதை கடவுளா அவன் வணங்கினா கூட அவனுக்கு தெரியுது அறிவுக்கு, அது எப்படி அதே கல்லு அது எப்படி இருக்கிறத உடைக்கும், அறிவம் சத்தியா அவனுக்கு அறிவு இருக்கு. ஆனா அந்த அறிவை முட்டாள்தனமா கடவுளின் பெயரால அதை அடை வச்சுட்டான். அவன் கேட்கிறான், அந்த கூட்டமா கேட்குது, அது எப்படி அது கல்லு எப்படி வைக்கும். இதைத்தான் நானும் சொல்றேன், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், இவர்கள் யாரும் இறைவன் இல்லை. ஏத்துக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு இல்ல, ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்ல. உடனே என்ன செய்யறாங்க, இல்ல இல்ல இது சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பெரிய தண்டனை கொடுத்தே, பெரிய தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஊருக்காரலாம் பேசுறாங்க. என்ன செய்யலாம், நான் வெட்டி கொள்ளலாமா என்னதான் பேசுறான், இல்ல இது ரொம்ப பெரிய தப்பு, அதனால இந்த மாதிரி சிந்தனை இப்படி எவனுக்கு வரக்கூடாது, அதனால ரொம்ப பெரிய தண்டனையா கொடுப்போம். என்ன செய்யலாம், நல்ல பெரிய நெருப்பு மூட்டிடுவோம், பெரிய நெருப்பு மூட்டி நெருப்புக்குள்ள தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விறகுலாம் நிறைய போட்டு ஒரு பெரிய தீப்பந்தத்தை ஏற்படுத்துறாங்க. பெரிய தீப்பந்தத்தை ஏற்படுத்தி என்ன செய்யறாங்க, அந்த நெருப்புக்குள்ள என்ன செய்யறாங்க, தள்ளி விடுறாங்க. அந்த நெருப்புக்குள்ள தள்ளி விடுறாங்க. உங்கள் தெய்வங்களுக்கு உதவுங்க. எப்படி உதவணும், தெய்வத்தை என்னது உடைத்தாரா இல்லையா, அவரை அந்த நரகத்தில் அதாவது நெருப்பில் தள்ளுவதன் மூலம் உங்கள் தெய்வத்துக்கு உதவுங்கள், உங்கள் தெய்வத்தை கண்ணியப்படுத்துங்க, உங்க தெய்வத்தை இவர் இன்சல்ட் பண்ணிட்டாரு அதனால இவரை நெருப்புல தூக்கி போடுங்க என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டு என்ன செய்யறாங்க, நெருப்புக்குள்ள தூக்கி போடுறாங்க. நம்மள இப்படி செஞ்சா வா தருகாக்கு வா சூடு வைப்பேன்னு சொன்னா என்ன செய்வோம், அவங்க சொல்றதுக்கான பேக் தூக்கி நம்ம நிற்போம். அப்படித்தானே, எப்பமா போறோம் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருப்போம். அவங்க இதால போலாம் சொன்னீங்களே நான் வரேன், இப்படிதான் நம்ம பண்ணுவோம். ஆனா இப்ராஹிம் நபிப்பாரு உறுதியா இருந்தாங்க, நெருப்புக்கு போறதான் போட்டுக்கங்க, அதை பத்தி நான் என்ன செய்ய மாட்டேன். ஏய் தம்பி, ஏய் தெலுங்கு 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 செக் பண்ணாது. இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க, தூக்கி போட்டுங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அதை பத்தி கவலை இல்லை. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் மரணிக்கிறது தான், என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் மரணிக்குமா இல்லையா, அதுக்காக வேண்டியதான் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த நெருப்புக்கு பயந்துக்கிட்டுலாம் அல்லாஹ் இறைவன் சொல்ல மாட்டேன், நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு இருக்கும்போது ஆலு யா நாரு கூனி பர்தம் வஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பு என்ன செய்யும், நெருப்பு நம்ம மேல பட்டா என்ன செய்யும், சுடும். நம்மளை பெரும் நெருப்பத்துக்குள்ள போட்டா நம்ம என்ன ஆகும், அப்படியே கை கட்டையா போயிடும். அப்படிதானே, அதான உலக வழக்கம், இதுதான் அல்லாஹ் ஏற்படுத்திய வழக்கம், அப்படித்தானே. ஆனால் இப்ராஹிம் நபி உள்ள தூக்கி போட்டதும் அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளை போட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சான், நெருப்புக்கு கட்டளை போட்டான். யா நார் ருகூனி பர்தம் வஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் நபிக்கு ஏசியாக மாறிவிடு, குளிர்ந்த காற்றாக மாறிவிடு அப்படின்னு அல்லாஹ் யாருக்கு கட்டளை போட்டான், நெருப்புக்கு. நெருப்பு யார் பேச்சு தான் கேட்கும், அல்லாஹ் பேச்சு தான் கேட்கும். நம்ம தான் திட்டம் பண்ணுவோம், ஆனா நெருப்பு அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை கரெக்டா கேட்கும், எல்லாமே கரெக்டா கேட்கும். மனுஷனை தவிர மத்த எல்லாம் கரெக்டா கட்டப்படுவாங்க. உடனே நெருப்பு என்னது அப்படியே கூலாக மாறிடுச்சு. இப்ராஹிம் நபி என்ன செய்யல, அந்த நெருப்பால் எந்த பாதிப்பும் இல்லை, ஒரு சின்ன காயம் கூட இல்லை. அவங்க ஈமான்ல நம்பிக்கையில அல்லாஹ் தான் ஒருவன்கிற அந்த உறுதியில இருந்தனால அல்லாஹ் என்ன செஞ்சான், பாதுகாத்தான். அல்லாஹ் பாதுகாத்தான்.
அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்க, அவங்க சொல்லி சொல்லி பார்க்குறாங்க, பிரச்சாரத்தை பண்ணி 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 பார்க்குறாங்க. ஆனால் அவங்க யாரும் மாறுறதா இல்லை, திரும்ப திரும்ப தொந்தரவு தான் செய்யறாங்க. இப்படி உருவம் இந்த மாதிரி ரொம்ப சொல்லி சொல்லி கேட்காம தொந்தரவு பண்ணா நம்ம என்ன செய்யணும், அவங்களை விட்டு விலகிடணும். அவங்களை விட்டு என்ன செஞ்சிடணும், விலகி கொள்ளணும். இப்ராஹிம் நபி இந்த விலகி கொள்வதற்கு பேர் ஹிஜ்ரத்தை சொல்லுவாங்க. இந்த பேர் என்ன சொல்லுவாங்க, ஹிஜ்ரத். நிறைய நபிமார்கள் இதை செஞ்சிருக்காங்க, நிறைய நபிமார்கள் செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி இப்ராஹிம் நபி செஞ்சிருக்காங்க. அதாவது அந்த மக்கள் இருந்து விலகி வேற ஊருக்கு போறது, வேற ஊருக்கு போய் அல்லாஹ் ஒருவன்ற அந்த பிரச்சாரம் செய்யும். முகமது நபி எங்க இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் எங்க இருந்தாங்க, சத்தம் ஏன், எங்க இருந்தாங்க, மக்கால. மக்கா வந்து எந்த ஊருக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. இந்த மாதிரி இப்ராஹிம் நபியும் என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத் செய்து போனாங்க. ஹிஜ்ரத் செய்து போனாங்க. போய் என்ன செஞ்சாங்க, சாரா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சாங்க. சாரா அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சாங்க. அதுக்கடுத்து அல்லாஹ் ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்துச்சு. அதுக்கடுத்து அவங்களுக்கு என்னது, ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்துச்சு. அவங்க உறுதியா இருந்தாங்க, அல்லாஹ் ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் நல்ல பிள்ளைகளை எனக்கு அன்பளிப்பு செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்தார். அப்படி இருக்கும்போது ரொம்ப வயசான பிறகு குழந்தை பிறக்குமா, இந்த வாலிபமா இருக்கிற மாதிரி தானே குழந்தை பிறக்கும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரொம்ப வயசான பிறகு, ரொம்ப வயசான பிறகு அல்லாஹ் தஆலா குழந்தை கொடுக்கலாம். பஷருஹு பிகுலாமின் ஹலீம், பொறுமையுள்ள ஒரு மகனை பற்றி நற்செய்தி கொடுத்தோம் அப்படின்னு ஒரு ஹலீம், பொறுமையுள்ள ஒருவரை அல்லாஹ் என்ன செய்யலாம், அவங்களுக்கு குழந்தை தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய சம்பவம். நாங்களும் வயதுகளாக இருக்கிறோமே, எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா அல்லாஹ் நாடினால் பிறக்கும் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து என்ன செய்யறாங்க, குழந்தை பிறக்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன செஞ்சாங்க, ரப்பி இன்னி அஸ்கத்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸர்அன். அதுக்கு அடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான், குழந்தை பிறந்த பிறகு அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ் நம்ம வாழ்க்கைக்கு சோதிச்சுட்டே இருப்பான். உங்க மனைவி உங்க குழந்தையும் கொண்டு போய் பாலைவனத்தை கொண்டு போய் விட்டுருங்க. உங்க மனைவியும் உங்க குழந்தையும் கொண்டு போய் எங்க கொண்டு போய் விட்டுருங்க, பாலைவனத்தை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய கட்டளைங்கிறதுனால தன் மனைவியும் தன் பிள்ளையும், கை குழந்தை, பிள்ளை நடக்கிற குழந்தை கிடையாது, கை குழந்தை, புரியுதா, அந்த மாதிரி கை குழந்தையும் தன் மனைவி கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுருங்கன்னு சொன்னாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுறாங்க. தன் மனைவி கேட்கிறாங்க, என்னங்க இங்க யாருமே இல்ல, எந்த மரமும் இல்ல, எதுவுமே இல்ல, மனுஷங்க கிடையாது, வீடு கிடையாது, மரங்கள் கிடையாது, எதுவுமே இல்லாதது விடுறீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, ஆமா அல்லாஹ் கட்டளை, அப்புறம் போங்க, எனக்கு அல்லாஹ் பார்க்கணும், அல்லாஹ் பார்த்து அந்த உறுதி வேணும், அல்லாஹ் பார்த்து பாட்ட உறுதி வேணும். அந்த மாதிரி அவங்க மனைவி இருந்தாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவங்க மகன் என்ன, யாரு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, குழந்தையாக இருக்கிறாங்க. அப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தண்ணி தாங்கடிக்குது. அங்க பாக்குறாங்க, தூரத்துல பார்த்தா, அப்ப நீங்களே கார்ல போயிருக்கீங்களா, கார்ல போறப்ப முன்னாடி ரோட்ல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுமா, பக்கத்துல போக போக தண்ணி இருக்கு, கவனிச்சு பார்த்திருக்கீங்களா, பஸ் சீட்ல உட்காந்து பார்த்தா தெரியும், முன்னாடி அப்படியே தண்ணி அப்படியே போற மாதிரி தெரியும். ஆனா வண்டி பக்கத்துல போறப்ப அங்கிட்டு தெரியுமே தவிர தண்ணி இருக்காது. இதான் காதல் நீர் சொல்லுவாங்க, கண்ணில் பார்க்க முடியாது, ஆனா ஒரு தண்ணி மாதிரி தெரியும். இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சு அங்க போய் ஓடி போய் பாக்குறாங்க, தண்ணி இல்ல. இந்த பக்கம் ஓடி போய் பாக்குறாங்க, தண்ணி இல்ல. இந்த பக்கம் ஓடி பாக்குறாங்க, தண்ணி இல்ல. குழந்தைக்கு ஒரு கட்டத்துக்கு மேல குழந்தைக்கு பசி தாங்க முடியாம அழுகுது. பசி தாங்க முடியாம என்ன செய்யுது, குழந்தை அழுகுது, கத்துது. கத்தி என்ன செய்யுது, அப்படியே கத்தும் போது அல்லாஹ் தஆலா அங்கிருந்து ஒரு நீர் ஊற்றை என்ன செய்யறான், உருவாக்கு. அந்த நீரூற்றுக்கு பேர் என்னது, ஜம்சம் நீரூற்று. அது என்னது, ஜம்சம் நீரூற்று. அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியை கொண்டு போய் விட்டாங்க, அந்த பாலைவனத்துக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அந்த பேர் என்னவா இருக்கும், கண்டுபிடிச்சு சொல்லுவாங்களா, அது என்னது, மக்கா. ஜம்சம் கிணறு எங்க இருக்கு, அங்க தண்ணி வந்துச்சு. அந்த தண்ணி என்ன தண்ணி, அந்த ஜம்சம் தண்ணி இப்ப எங்க இருக்கு. அப்பனா இப்ராஹிம் நபி வந்து எங்க கொண்டு விட்டுட்டு போனாங்க, மக்கா. அப்ப பாலைவனமா இருந்துச்சு, எதுவுமே இல்ல இருந்துச்சு. நீங்க சின்ன ரொம்ப குட்டி பிள்ளையா இருப்பீங்களா, நிறைய பேர் இருந்துச்சா, இல்ல இப்ப நிறைய பேர் இருந்துச்சா இல்லையா, இந்த மாதிரி புரிஞ்சா. அந்த மாதிரி அங்க வந்து யாருமே இல்லாத இடத்துல தண்ணி வந்துருச்சு. ஒரு இடத்துல தண்ணி வந்துட்டாலே மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க, பாலைவனம். அந்த மாதிரி மக்கள் வந்து அங்க குடியமர்ந்து அப்படியே இன்னைக்கு இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருந்துச்சு. ஆனா அல்லாஹ் தஆலா ஜம்சம்ன்ற அந்த ஒரு நீரூற்றை
அவங்களுக்கு அப்படி கொடுத்தான். அதுக்கடுத்து அங்க என்ன செஞ்சாங்க, அங்க வந்து ஏற்கனவே கட்டிய அந்த ஒரு பள்ளி இருந்துச்சு. அந்த பள்ளி இருந்துச்சு, ஆனா யாருமே வந்துட்டு போகாம சும்மா கிடந்துச்சு. அது மறைந்து போய், அதாவது நீங்களே பாக்கீங்களா, வீட்டுல ஒரு 4 நாள் வீடு பூட்டிட்டு வந்து பார்த்தா வீட்டுல தூசியா கிடக்கிறத பாக்குறீங்களா இல்லையா? இந்த மாதிரி பல வருடங்கள், 50 வருடம் 100 வருடம் 1000 வருடங்கள் ஒரு இடத்துக்கு போகாம இருந்தோம் அப்படின்னா, அதுவும் பாலைவனம் போன்ற இடங்கள் என்ன செய்யனா காத்துல வந்து அப்படியே மணல் வந்து விழுந்து 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 ஒரு பெரிய கட்டடத்தை என்ன செஞ்சிடும், மறைச்சிடும். அப்படித்தான் அந்த காபத்துல்லாவும் இருந்துச்சு. காபத்துல்லா யார் கட்டினது? முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முதல்ல கட்டினது யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த கட்டடத்தை, அந்த அல்லாஹ்வுடைய வீட்டை யார திரும்ப சரி பண்ணணும் அல்லாஹ் சொன்னா? இப்ராஹிம் நபி கிட்ட சொன்னா. இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் என்ன செஞ்சாங்க, சேர்ந்து அந்த பள்ளியை மீண்டும் இந்த தண்ணிலாம் வந்த பிறகு என்ன செஞ்சாங்க, அந்த காபத்துல்லாவை கட்டி அங்க தொழுதார்கள். காபத்துல்லா கட்டி என்ன செஞ்சாங்க, தொழுதார்கள் என்ற தகவல்களை பார்க்கிறோம். இப்ப ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க இல்லையா? ஹஜ்ஜு இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க போயிட்டாங்கல்ல, எவ்வளவு நாளைக்கு முன்னாடியே போனாங்க. ஆனா ஹஜ்ஜு என்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு? இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. என்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு? இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் எங்க தங்குவாங்க? மினான்னு ஒரு இடம் இருக்கு. என்ன இடம் சொல்லுங்க? மினா. 40 நாள் போறாங்க. 40 நாளா ஹஜ்ஜு இல்ல. 40 நாள் ஹஜ்ஜு கிடையாது. 5 அல்லது 6 நாள் தான். 5 அல்லது 6 நாள் தான் ஹஜ்ஜு. எல்லாரும் எங்க போய் இருப்பாங்க? மினாவுல போய் தங்கி இருப்பாங்க. இன்னைக்கு போய் எல்லாரும் இப்ப மினால இருப்பாங்க. ஃபஜ்ரு தொழுது இருப்பாங்க. அங்கதான் லொஹரு, அஸ்ரு, மக்ரிப், இஷா. அடுத்த நாள் ஃபஜ்ரு தொழுதுட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க? எங்க போவாங்க? அரஃபாவுக்கு போவாங்க. அரஃபாவுக்கு போவாங்க. அரஃபா இல்லையா? டிவில பாக்குறீங்களா? நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் லைவ் பாருங்க. எல்லாரும் லைவ் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பெரிய மலையினுடைய ஒரு கல்லை கூட நம்மளால பார்க்க முடியாது. ஃபுல்லா மக்களாக நிறைஞ்சிருப்பாங்க. ஃபுல்லா என்ன செய்வாங்க? மக்களாக நிறைந்திருப்பாங்க. சரியா? மக்களாக நிறைஞ்சிருப்பாங்க. அதான் இன்ஷா அல்லாஹ் லைவ்ல பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. அல்லாஹ் தஆலா அவங்களோட ஹஜ்ஜெல்லாம் அங்கீகரிக்கணும். வைதி ஏற்பட்ட இப்ராஹிம் கவாயிதுல் பைத் இஸ்மாயில். இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவுடைய அடித்தளத்தை உயர்த்தினார்கள். அப்படின்னா அது கீழே இருந்ததை சரி செய்து கொடுத்தார்கள். கீழே இருந்ததை என்ன செஞ்சாங்க? சரி செய்து கொடுத்தார்கள். அதுக்கடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொல்றான், வஅத்தின் பின்னாசி பில் ஹஜ். ஹஜ் செய்ய மக்களுக்கு அழைப்பு கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன செஞ்சு சொன்னாங்க? மக்களுக்கு ஹஜ் செய்ய அழைப்பு கொடுங்கள். இன்னைக்கு போறவங்கன்னா யாருடைய அழைப்பின் பேர்ல போறாங்க? இன்னைக்கு ஹஜ் போறாங்கல்ல, யாருடைய அழைப்பின் பேர்ல போறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால இந்த அல்லாஹ்வுடைய பள்ளியில வாங்க, இங்க வந்து ஹஜ் செய்யுங்க, இந்த பள்ளியை வந்து சுத்தி வாங்க என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுத்தாங்களா இல்லையா? அந்த அழைப்புக்கு தான் நம்ம ஊர்ல இருந்து பல 100 பேர் போயிருக்கிறாங்க. உலகம் முழுக்க பல லட்சம் பேர் போயிருக்காங்கன்னா அந்த அழைப்பு தான். அந்த இப்ராஹிமுடைய அவனுடைய அழைப்புக்கு நம்ம பதில் சொல்லுமா சொல்லக்கூடாதா? யாரெல்லாம் துவா செய்யுங்க, யாரெல்லாம் எங்களுக்கும் உம்ரா செய்வதற்கு ஹஜ் செய்வதற்கு வாய்ப்பை தருவாயாக. உம்ரா சென்றவர்கள், ஹஜ் சென்றவர்கள் அந்த அமலை அங்கீகரிப்பாயாக. ஏன்னா உம்ரா செல்றவங்க தான் நம்ம மாதிரி துவா செய்வாங்க. நம்ம அவங்களுக்கு துவா செய்யக்கூடாதா? நான் ஒரு உஸ்தாதுக்கு போன் அடிச்சு வாய்ஸ் போறேன், உஸ்தாத் எனக்கான துவா செய்யணும். அவங்க என்ன செய்வாங்க? நான் எல்லா பேரையும் குறிச்சு வைப்பேன். யாரெல்லாம் எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்றாங்களோ அவங்க பேரெல்லாம் குறிச்சு வச்சிருப்பேன். உங்க மதரசா பேர், உங்க மசாவா எனக்கு நல்லா தெரியும். உங்க பெரிய உஸ்தாத் அல்ஹம்துலில்லாஹ் அப்துல் காதர் மன்பை தாமுகால ஐபிபி இஸ்லாம் பிரச்சார பேரவை இருக்கு. ஒரு பெரிய மாநில அளவில் போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்க 5 வருஷம் கூட்டிட்டு போவாங்க. இந்த தடவை அவங்க கூட்டிட்டு போயிருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். அவங்க சொல்றாங்க, உங்க மாசாவுடைய எல்லாத்தையும் நான் பாக்குறேன், பேஸ்புக்ல பாக்குறேன், இன்ஸ்டால பாக்குறேன், உங்களுக்கு துவா செய்யுங்க, நம்ம மதரசாவுக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கேலா போய் அவங்க துவா செய்யணும். அவங்க துவா அல்லாஹ் அங்கீகரிக்கணும், துவா செய்யணும். அவங்க அமல் ஏற்றுக்கொள்ளப்படணும், துவா செய்யணும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அடுத்து நமக்கு பட்டமளிப்பாக இங்க வந்தாங்களா இல்லையா? அவங்க 2 தடவை வந்திருக்காங்க. ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒரு ஆண்டு விழாக்கு வந்தாங்க, அதுக்கடுத்து ஆண்டு விழா பிளஸ் பட்ட விழா வந்தாங்களா இல்லையா? அவங்களும் ஹஜ்ஜுக்கு வழிகாட்டியா போயிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். உஸ்தாதுக்கு அல்லாஹ்வுடைய பெருபாக்கியம். வருஷம் அல்லாஹ் அவருக்கு அந்த பாக்கியம். முஃப்தி மர்ஷித் உஸ்தாத் இருக்காங்களா இல்லையா? வருஷம் பெருபாக்கியம். பாத்தீங்களா? வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிடுவாங்க. நான் அவரை வாட்ச் பண்றதுல இருந்து
வருஷம் ஹஜ்ஜில் இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அது போன்ற பாக்கியம் அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் தரணும் இன்ஷா அல்லாஹ். அங்க இருந்து அவங்க நம்ம மதரசாவுடைய இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம மதரசால ஒரு நிர்வாகமா இருக்கணும் இல்லையா, நமக்கு ஆலோசகராக அவங்க நம்ம என்ன செஞ்சோம், அவங்களை கேட்டோம். எங்களுக்கு நாங்க ஆலோசனை பெறக்கூடிய அந்த இடத்துல எங்களுக்கு ஆலோசனை வழங்கணும், உங்க பேரை நாங்க பதிவு செஞ்சுக்கலாம்னு தாராளமா பதிவு பண்ணிக்கங்கன்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த மதரசா யாருடைய ஆலோசனை பேர் நடக்குது, முஃப்தி உமர் ஷரீப் உஸ்தாத் அவங்களும் இப்ப எங்கதான் இருக்காங்க, ஹஜ்ஜில் தான் இருக்கு. அவங்களும் எங்கதான் இருக்காங்க, ஹஜ்ஜில் தான் இருக்காங்க. அவங்களாம் நம்ம துஆ செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்ப இப்ராஹிம் நபியுடைய அந்த இதுக்கு வருவோம். அந்த காபத்துல்லாஹ் கட்டுறாங்க, காபத்துல்லாஹ் எல்லாத்தையும் அழைச்சாங்க. அதனாலதான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து திரும்ப சோதனை பாருங்க, உங்கள் மகனை அறுக்கிற மாதிரி கனவு யாருக்கு, இப்ராஹிம் நபிக்கு. உடனே இஸ்மாயில் போய் சொல்றாங்க, அந்த மாதிரி உங்களை அறுக்கணும்னு அல்லாஹ் கட்டளை. ஆமான்னு சரி அறுத்துக்கங்க. சரி, ஒரு மகனை போட்டு அறுக்கிறப்ப கத்தி அறுக்க மாட்டேங்குது. கடைசியில பார்த்து அல்லாஹ் அவங்க மகனை அறுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்துல இருந்து ஒரு ஆட்டை கொடுத்து ஆட்டை அறுக்க வச்சான். அதனாலதான் இப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆடை அறுத்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை அன்னைக்கு அல்லாஹ் இஸ்மாயில் அறுத்து விட்டா யார் அறுத்துப்பாங்க இன்னைக்கு, நம்ம அம்மாலாம் வீட்டுல ஃபர்ஸ்ட் பையன் க்ளோஸ். அல்லாஹ் மட்டும் அறுத்துக்க முடியாது. எங்க வாப்பா சொல்லுவாங்க அன்னைக்கு இப்ராஹிம் இஸ்மாயில் அறுக்கும் போது அறுக்கல, ஆட்டை எடுத்தாங்க. ஒருவேளை அறுத்திருந்தா நான் கண்டிப்பா ஒன்னு அறுத்திருப்பேன் அப்படின்னு கண்டிப்பா. ஏன்னா நான் என் வீட்டுக்கு போது பையன், அவரு கடைசி பையன், எப்படியோ தப்பிச்சிருப்பாரு. அவரு கடைசி பையன் தானே, தப்பிச்சிருப்பாரு. நான் மூத்த பையனோட அறுத்திருப்பேன்னு சொல்லுவாரு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் முஃமினாக இருந்தால் அல்லாஹ் அவரை மன்னிப்பானாக. இப்படித்தான் இப்ராஹிமுடைய வரலாறு. இப்ப இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இப்ராஹிம் நபி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா. இப்ராஹிம் நபி நண்பராக, கலீல் உற்ற தோழராக அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் தோழன் ஒருத்தர் கிடையாது. சரியா, அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து, அந்த மாதிரி உனக்கு ஒரு அந்தஸ்து. இப்ப சில நேரம் நான் போறப்ப உட்கார்ந்து மனசா பாத்துக்கிட்டு சொல்லுவாங்க, அப்புறம் உஸ்தாத் மாதிரி பாத்துக்கிறேன். நீ உஸ்தாதா? உஸ்தாத் இல்ல, ஆனா உஸ்தாத் மாதிரி அப்ப நம்ம சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் நண்பர்லாம் கிடையாது. ஆனா அல்லாஹ் நண்பரை போன்று என்ன செய்யறான், அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை இப்ராஹிம் நபிக்கு கொடுக்கிறான். இவ்வளவு அந்தஸ்துக்குரியவர் தான் யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சரிங்களா? அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினுடைய தியாகங்கள் தான் ஹஜ். ஹஜ் செய்யணுமா இல்லையா? நம்ம வாழ்நாள் ஒரு தடவை ஹஜ் செய்யணுமா இல்லையா? ஹஜ்ல என்ன செய்யணும்னா, சஃபா மர்வா மத்தியில ஓடணும். சஃபாவுக்கும் மர்வா மலைக்கும் மத்தியில ஓடணும். உம்ரா செஞ்சாலும் ஓடணும், கண்டிப்பா ஓடணும். பெண்கள் என்ன செய்யலாம், நடந்து போய்க்கலாம். அதாவது ஓடணும். ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும், அங்க என்ன செய்யணும், குதிச்சு ஓடணும். அதாவது ஸ்பீடா ஓடணும்னு சொல்லுவாங்க. ஆனா பெண்கள் மென்மையா ஓடிக்கலாம். அது எதனுடைய தியாகத்தினுடைய வெளிப்பாடு? அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஓடுறாங்களா இல்லையா, அந்த தண்ணியை தேடி, அந்த நினைவைத்தான் அவங்களுடைய தியாகத்தை நம்ம நினைவு கொள்றோம். நம்ம குர்பானி கொடுக்கிறோமா இல்லையா, அந்த குர்பானியும் அல்லாஹ்வுடைய அந்த நினைவு தான். அப்புறம் ஜம்சம் தண்ணி கண்டிப்பா குடிக்கணும். ஜம்சம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஜம்சம் தண்ணி யார் மூலமா தான் அல்லாஹ் தந்தா? இப்ராஹிம் குடும்பத்தின் மூலமாக தான் தந்தா. அரபால போய் தங்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் இப்ராஹிமுடைய குடும்பத்தினுடைய அந்த இதுதான். இப்ராஹிம் நபினாலே நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரணும், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கினாங்க, அல்லாஹ் இணை வைக்கல, அதுல உறுதியா இருந்தாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எல்லா சோதனைகளிலும் உறுதியா இருந்தாங்க. எல்லா சோதனையிலும் தூண்டு போயிடல, உறுதியாக இருந்தார்கள். சரியா? அடுத்து இது இப்ராஹிம் வீடியோல இருந்துச்சு. அடுத்து என்ன தலைப்பு சொல்லியிருந்தோம்? அரஃபா நோன்பு. அரஃபா நோன்பு அப்படின்னா என்னன்னா, நாளைக்கு பெருநாள்னா முந்தின நாள், நாளைக்கு பெருநாள்னா முந்தைய நாளுக்கு பேரு அரஃபா நோன்பு. முந்தைய நாளுக்கு பேர் என்னது? அரஃபா நாள். அதாவது ஹாஜிகள் எல்லாம் அரஃபால தங்கி இருப்பாங்க. நாளைக்கு காலையில பஜ்ர் முடிச்சு செஞ்சுருவாங்க. ஹாஜிகள் எல்லாம் அரஃபால போய் தங்கி இருப்பாங்க. அரஃபால ஒரு பெரிய ஒரு ஸ்பீச் ஒன்று நடக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு பயான் பண்ணாங்க. அந்த மாதிரி அங்க ஒரு பயான் நடக்கும். அரஃபால ஒரு நாள் ஃபுல்லா தங்கி இருக்கணும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா சரிதான், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா சரிதான், வெயில்ல மொட்டை வெயில கிடக்கணும். அரஃபால என்ன செய்யணும், அந்த மொட்டை வெயில கடந்துதான் ஆகும். அதுல யாருமே நான் பெரும் கோடீஸ்வரன், நான் 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கிறேன், நான் எங்க ஊர்ல பெரிய பணக்காரன் சொல்ல முடியாது. அங்க ஓடுறது இருக்குல்ல, ஓடித்தான் ஆகணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கல்லெறிகிறது இருக்கும். ஆமா, அங்க ஒரு தூண் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்க போகும்போது ஷைத்தான் தொந்தரவு பண்ணுவான். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, ஷைத்தானை விரட்டுவாங்க. அத
அதை நினைவூட்டும் பொருட்டு அல்லாஹ் ஹஜ்ல அதையும் ஒரு கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான். இப்படி இப்ராஹிம் நபியுடைய நிறைய விஷயங்கள் தான் அது. ஓகே, இந்த அரஃபா நாளுங்கிறது 9வது நாள், முழு ஹஜ்ஜுடைய 9வது நாள். இப்ப நம்ம இது வந்து ரெண்டு கருத்தா இருக்கு, தெரியுதா? நாங்க உள்ளூர்ல பிறைய பாக்குறோம், சர்வதேச பிறைய பாக்குறோம். நான் எந்த கருத்துல இருக்கேன்னா சர்வதேச பிறையில உள்ள ஆளு, அதனால அந்த விஷயத்தோட அப்படின்னா நான் இன்னைக்கு இரவு நோன்பு வைப்பேன். என்ன செய்வேன்? இன்னைக்கு இரவு நோன்பு. ரெண்டாவது இந்த 9 நாளும் நோன்பு பிடிக்கலாம். இந்த 9 நாளும் பஜ்ர் வலையாலி அஷ்ர் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிருக்கீங்களா இல்லையா? 10 இரவுகள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பஜ்ர் வலையாலி அஷ்ர் 10 இரவுகள். அந்த 10 இரவுகள் இதுதான். இந்த 9 நாளும் நோன்பு பிடிக்கலாம். 5 நாள் நோன்பு பிடிக்கலாம், 3 நாள் நோன்பு பிடிக்கலாம், 2 நாள் நோன்பு பிடிக்கலாம். ஆனா அந்த பெருநாளைக்கு முந்தைய நாள் நோன்பு இருக்கா இல்லையா? அதாவது 9வது நாள் நோன்பு இருக்கா இல்லையா? அந்த நோன்புக்கு ரொம்ப பெரிய சிறப்பு இருக்கு, ரொம்ப பெரிய சிறப்பு இருக்கு. அந்த சிறப்பு என்னன்னா முந்தைய ஒரு ஆண்டு பாவம் வருங்காலத்தின் பாவம், முந்தைய ஒரு ஆண்டின் பாவம் வருங்காலத்தின் பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு யார் சொன்னாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க முந்தைய ஒரு நாள் பாவமும் பிந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவம், முந்தைய ஒரு வருடத்தின் பாவம் பிந்தைய ஒரு வருடத்தின் பாவம் அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால நோன்பு வைக்க இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு எல்லாரும் நோன்பு வைக்க இன்ஷா அல்லாஹ். முடிஞ்சா 2 நோன்பு வைங்க. இன்னைக்கு நைட்டு நோன்பு வைங்க, நாளை நைட்டு. அதாவது நான் வந்து சர்வதேச பிறை அடிப்படையில் உள்ளவன், இன்னும் நோன்பு வைக்கணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா என்ன பொறுத்த அளவுக்கு அது பெண்ணால் நீங்க என்ன செய்யக்கூடாது? நோன்பு வைக்க கூடாது. அதனால நான் இப்படி சொல்றேன், நீங்க எப்படி புரியுமோ புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு இரவு என்ன செய்யணும்? கண்டிப்பான முறையில எல்லோரும் நோன்பு நோக்க வேண்டும். இது என்னது? அரஃபாவுடைய நோன்பு. இது என்னது? அரஃபா நோன்பு. இதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா முந்தைய ஒரு வருடத்தின் பாவம் பிந்தைய ஒரு வருடத்தின் பாவம் மன்னிக்கப்படும். நரக நெருப்புல இருந்து அல்லாஹ் இந்த அரஃபா நாள்ல நிறைய மக்களை தூக்கி என்ன செய்யலாம்? நரக நெருப்புல தூக்கி வெளியில போறான். நரக நெருப்புல என்ன செய்யலாம்? வெளியில தூக்கி போடுறான், பாதுகாக்கிறான். அந்த மாதிரி சிறப்புக்குரிய நாள் தான் இந்த அரஃபா நாள். நம்ம என்ன செய்யறது? நோன்புமா இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் நோம்புமா. இப்ராஹிம் நபியை பத்தி அவங்களுடைய வழியில நம்ம சொல்லுவோம். இப்ராஹிம் நபிக்காண்டி பிரார்த்திப்போம், முகமது நபிக்காண்டி பிரார்த்திப்போம், முஸ்லிம்களுக்காண்டி பிரார்த்திப்போம், இந்த கல்லூரிக்காண்டி ஹஜ் செஞ்சவங்களுக்காண்டி எல்லாரும் பிரார்த்திப்போம். இன்று இரவு எல்லாரும் நோம்புவோம் இன்ஷா அல்லாஹ். வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.